எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்காக அதிகாரிகள் மற்றும் ஏனைய வசதிகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் 2 தினங்களைப் போன்றே தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் அமைதியை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பொதுத் தேர்தல் கடமைகளில் சுமார் 1,25,000 அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அத்துடன் வாக்கெண்ணும் பணிகளில் சுமார் 70,000 அரசு ஊழியர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் ஸ்தாபிக்கப்பட உள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாக்குப்பட்டிகள் நாளை காலை முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு வாக்காளருக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையொன்றும், போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்பவற்றின் வேட்பாளர்களின் பெயர்கள், அவர்களின் விருப்பு இலக்கங்கள் என்பன அடங்கிய பட்டியல் ஒன்றும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாக்களிக்க செல்கின்ற பொழுது முடியுமாயின் உங்களது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை எடுத்துச் சென்றால் அது பிரயோசனமாக இருக்கும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் கூட ஒருவருக்கு வாக்களிக்க முடியும். வாக்களிக்க செல்கின்றவர்கள் தம்மோடு செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றை கட்டாயம் எடுத்துச் செல்லுதல் வேண்டும். உங்களது வாக்கு உங்களது பலம், உங்களது வாக்கு உங்களது உரிமை. எனவே நீங்கள் அதனை பயன்படுத்துமாறு முடிந்த அளவு நேர காலத்தோடு 17ஆம் தேதி வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை தேர்தல் காலப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடவுள்ள போலீசாரும் இன்று காலை முதல் தமது கடமை இடங்களுக்கு சென்றுள்ளனர். சுதந்திரமானதும் நீதியானதும் அமைதியானதுமான தேர்தலை நடத்துவதற்காக போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் தெரிவித்தார். அகோஸ்து 17 වෙනිදා පැවැත්වීමට නියමිත පාර්ලිමේන්තු මැතිවරණය වෙනුවෙන් ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்காக அனைத்து பதவி நிலைகளையும் சேர்ந்த சுமார் 63,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவதுடன் ரோந்து நடவடிக்கைகளிலும் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களிலும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதனைத் தவிர போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளையும் பெற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த தேர்தல் காலப்பகுதியில் தொடர்ந்தும் தேவையான ஒத்துழைப்புகளை போலீசாருக்கு வழங்குமாறு வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். சுதந்திரமானதும் நீதியானதும் அமைதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். අපගේ අරමුණ වන්නේ එළඹෙන පාර්ලිමේන්තු මැතිවරණය නිදහස්වත්, සාධාරණවත්, සාමකාමීවත් පැවැත්වීමට අවශ්‍ය